வெல்கம் டு ShaSha. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சூப்பர் க்யூட்டாக ஒரு 4 ஹேக்ஸ். அதுவும் பூஜா ரூமில் வந்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்க்கு எப்படி பூ வைக்க போகிறோம் அப்படின்ற ஹேக்ஸ் தான். முன்னாடிலாம் வந்து ஆணியோ இல்லை ரிங்கோ அடித்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வைப்போம். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே ஈஸியாக நம்ம சில டிப்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்ம சாமியால மேலே சாட்சி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக இருந்தால் அதுக்கு பூ வைக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி பின்னாடி வச்சிடலாம். அப்படி இல்லை, இது வந்து பின்னாடி ஸ்டாண்ட் இருக்குது, தனியாக நிற்குது அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம பூ வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டியூப்ஸ் இல்லை பைப்ஸ் இருக்கும் இல்லையா, ஸ்ட்ரா. ஆனால் இது வந்து ஸ்ட்ரா விட கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு அது லைஃப் லாங் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு பைப் வந்து எடுத்துகிட்டு நீங்கள் அது குட்டி குட்டியாக 2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹெவியான க்ளூ, அதாவது க்ளூ கனோ இல்லை ஈவன் நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ கூட பண்ணலாம். ஃபேப்ரிக் க்ளூ அப்படிங்கும்போது அது எவ்வளோ தூரம் தாங்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபேப்ரிக் க்ளூ தான் வச்சு காட்டுறேன். எனக்கு வந்து நல்லாவே பூ வந்து வெயிட் தாங்குது. பட் நீங்கள் ரொம்ப நாள் இருக்கணும் அப்படின்னா வந்து ஃபெவி பாண்டை அந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உட்டில் வந்து நல்லா ஸ்டிக் ஆகி நிற்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 2 சைட்ஸ்லையுமே ஒட்ட போகிறேன். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வச்சா வந்து இடிக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட 2 சைட்ஸ்லையுமே அழகாக ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இது காஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்பவே க்யூட்டாக சூப்பர் டூப்பராக வந்து நம்ம வந்து பூவை வச்சுக்கலாம். பாருங்கள், இது காஞ்சிடுச்சு. நான் வந்து பூ வைக்கிறேன். இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃப்ரேமையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஹேக்கர். சரி, இந்த மாதிரி உட்டன் ஃப்ரேமாக, பெரிய ஃப்ரேமாக இல்லை, இந்த கோவிலெலாம் கொடுப்பாங்களே இந்த மாதிரி ஷீட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சாமியை நான் வந்து வச்சுக்கணும், இதுக்கு பூ வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா வந்து அதே மாதிரி டியூபு 1 எடுத்துக்கோங்க. ஒரு குட்டி டியூபாக வந்து கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து நீங்கள் பின்னாடி எந்த ஃபோட்டோ ஃப்ரேம், எந்த சாமி படம் வைக்க போகிறீங்களோ அதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் இந்த மாதிரி நிற்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் பூ வைக்கும்போது இதை வந்து நவுத்தி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பூ வந்து ஒரு குட்டியாக ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அதில் வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக நிற்கும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரியான டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப் நம்பர் 2. நம்ம குத்து விளக்காக இருக்கட்டும், இல்லை சாமி விளக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி சிலைகள், அன்னபூர்ணி சிலை அதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கெலாம் வந்து பூ வச்சா வந்து முகத்தை மறைக்கிற மாதிரியோ இல்லை கீழே வைக்கிற மாதிரி இருக்கும், நிற்கவே நிற்காது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த சாமியோட கிரீடத்தோட டாப்பில் கூட நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை போட்டுக்கலாம். நான் வந்து கையில் போடுறேன், ஏன்னா சைட்ஸில் வந்து நான் பூ வைக்கிறதுக்காக 2 பூ வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கையில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பூ வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கிறதும் வந்து யாருக்குமே தெரியாது. அடுத்த டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூவோட காம்பு உடஞ்சிருக்கும், அதை வந்து நம்ம வந்து நிற்க வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி சிலைகளாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா விளக்காக இருக்கட்டும், அந்த மாதிரியான இடங்களுக்கு வந்து நம்ம இந்த பூவை வந்து சைடில் இந்த மாதிரி சுற்றி அலங்காரமாக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 2 பூ வைக்கிறவங்கன்னா 2 பூ, இல்லை ஆட் நம்பரில் வைப்பீங்க அப்படின்னா 3, 5 அந்த மாதிரியான பூக்களும் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட 4th டிப்புக்கு வந்துட்டோம். இதுவும் ரொம்பவே ஈஸியான, நம்ம ஏற்கனவே பார்த்த டிப் மாதிரி தான். நம்ம ஏற்கனவே ஒரு டியூபோ இல்லை ஸ்ட்ரா வந்து ஒட்டி வச்சு பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஒட்டுறதுக்கு விழுந்துடுது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. அந்த டியூபை வந்து இந்த மாதிரி பேக் சைடில் வந்துட்டு வச்சுட்டு நம்ம செல்லோ டேப்பை போட்டு நல்லா கிரிப்பாக ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஈஸியான, ரொம்பவே நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை செய்யக்கூடிய விஷயங்களாக தான் நம்ம வந்து 4 டிப்ஸ் பார்த்துருக்கோம். மீதி நிறையா பூஜா ரூம் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.